மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேர நிகழ்ச்சியில் இரத்த சோகை சார்ந்த உங்களது சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் சித்தாலயா மருத்துவமனையின் மூத்த மருத்துவர் மற்றும் பேராசிரியர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இன்றைய நிகழ்ச்சியை நம்ம கடவுள் வாழ்த்தோட ஆரம்பிச்சா மிகவும் சிறப்பானதா இருக்கும். ஆமா ஆமா. ஓம் 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 நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. அரியதோர் நம சிவாயம் ஆதி அந்தமானதும் 6,200 தேவர் அன்றுரைத்த மந்திரம். சுரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவவாக்கியம். தோட தோட பாபமாயை தூர தூர ஓடவே. கரியதோர் முகத்தை உற்ற கற்பகத்தை கைதொழ. கலைகள் நூற்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே. பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் சாயீஸ்வராய வித்மகே சத்யதேவாய தீமகி தன்னோ சர்வ பிரஜோதயாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஐயா, என்னுடைய முதல் கேள்வி, இந்த இரத்த சோகை அப்படின்னா என்ன? இரத்த சோகை என்பது இரத்த சிவப்பு அணுக்களை பற்றிய ஒரு நோய். மக்களுக்கு புரிதல் ரொம்ப தெளிவாக இருக்குது. நம்முடைய இரத்தத்தில் இருக்கிற அணுக்களில் முக்கியமான அணு செவ்வணு, செவ்விலங்கள்னு கூட சொல்லலாம். ரெட் பிளட் கார்பசல்ஸ். அந்த ரெட் பிளட் கார்பசல்ஸுடைய பணி என்னன்னா ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். உயிர்காற்றை, ஆக்சிஜன் என்ற உயிர்காற்றை உடலெங்கும் எடுத்து சென்று எல்லா திசுக்களுக்கும் வழங்குவது. செயல்திறனின் போது அங்கே கழிவாகின்ற கரியமல வாயுவை எடுத்து கொண்டு வந்து நுரையீரல் வழியாக வெளியே அனுப்பிவிடுது. இதுதான் அந்த செவ்விலங்குடைய பணி. அதை செய்கிறது. அதில் ஹீமோகுளோபின் ஒன்று இருக்குது. அது ஒரு புரோட்டீன், புரதச்சத்து. அந்த ஹீமோகுளோபின் குறைந்தாலும் அல்லது செவ்விலங்கள் எண்ணிக்கையில் குறைந்தாலும் அதை இரத்த சோகை என்று அழைக்கிறார்கள். செவ்விலங்கள் சாதாரணமாக இரத்தத்தில் 4.2 மில்லியனிலிருந்து 6.2 மில்லியன் இருக்கலாம். அதே மாதிரி ஹீமோகுளோபின் 13.5 17 வரை இருக்கலாம். பெண்களுக்கு கொஞ்சம் குறைவாக. இதுதான் இயல்பான நிலை. அதில் குறைவு ஏற்படும் போது அதனை இரத்த சோகை என்று அழைக்கிறோம். ஐயா, நீங்க ரத்தத்துல செவ்வணுக்கள் இருக்கு, ஹீமோகுளோபின் நிலை பத்திலாம் சொன்னீங்க. மற்ற அணுக்கள்லாம் இருக்கும் இல்லையா? ரத்தத்தில் இருக்கக்கூடிய மற்ற அணுக்கள், அதோடைய பணிகள் பத்தியும் சொல்லுங்க. அதாவது எளிதில் மக்கள் இதை நோக்கி பார்க்கட்டுங்கிறதுக்காக நம்ம இரத்த சோகைங்க தலைப்பு கொடுத்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கலந்துரையாடலில் இரத்தத்தில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடுங்கிறது மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துவது தான் நம்முடைய கலந்துரையாடல் நோக்கம். அப்படி பார்க்கும்போது இரத்தத்தில் செவ்விலங்கள் மட்டுமல்ல, வெள்விலங்கள் இருக்குது, வெள் அணுக்கள் இருக்குது, தட்டை அணுக்கள் இருக்குது. இப்போது செவ்விலங்கள்ங்கும்போது அதனுடைய முக்கிய பணி பிராணவாயுவை, உயிர்காற்றை உடலெங்கும் பரப்புவது, கரியமல வாயுவை எடுத்து சென்று நுரையீரலுக்கு எடுத்து சென்று வெளியே அனுப்புவதுன்னு பார்த்தோம். வெண்விலங்கள் என்ன செய்துன்னா
அவைகள் தான் நம்முடைய உடலின் படை வீரர்கள். ஏதாவது தொற்றுக்கள் ஏற்பட்டால் அவற்றை சின்னாபின்னப்படுத்துகின்ற படை வீரர்கள் யார்? வெள்ளை அணுக்கள். அடுத்து தட்டை அணுக்கள் இருக்குது. இந்த தட்டை அணுக்கள் பணி என்னன்னா, ஏதாவது உடம்புல ப்ளீடிங் ஏற்பட்டால் அதை உறைய வைத்து அந்த ப்ளீடிங்கை நிறுத்தி விடுது. இந்த 3 அணுக்கள் இரத்தத்தில் இருக்கின்றன. கண்டிப்பா இந்த 3 அணுக்களும் வந்து சிறப்பா இருந்தாதான் நம்மளால வந்து நல்லா வாழ முடியும் இல்லைங்களா? உண்மை. இல்லாட்டி என்ன ஆகும்? அதாவது இரத்த சோகை வந்துருச்சுன்னு சொன்னால் முதல்ல பலகீனம். ஐயோ நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேனேம்பாங்க சில பேர். ரொம்ப களைப்பாக இருக்குது சார் அப்படிம்பாங்க. படபடப்பு. ஏதாவது கடினமான வேலைகள் செய்யும்போது மூச்சு திணறல், வாய்ப்புண், ஸ்டொமட்டைஸ், நாக்கு அழற்சி, வயிற்றுப்புண், பசியின்மை, வயிற்று பொறுமல் இதெல்லாம் இருக்கும். ஆளுமை திறன் குறைஞ்சிடும். அதாவது ஒரு வேலையை இவர் சொன்னால் முன்னால் நல்லா செய்துக்கிட்டு இருந்தார், இப்போ நம்ம சரியாக செயல்பட மாட்டேங்கிறாரு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்படியாக ஆளுமை திறன் குறைஞ்சிடும். குறிப்பாக பாலியல் ஆளுமை திறன் குறைஞ்சிடும். பெண்களுக்கு பெரும்பாடு ஏற்படும். மாத விலக்கின் போது குருதி பெருக்கு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் இரத்த சோகையினுடைய குறிகுணங்கள். ஐயா, இந்த இரத்த சோகை வருவதற்கான காரணங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இரத்த சோகை வருவதற்குரிய காரணங்கள் முதல்ல உற்பத்தி ஸ்தானம். இதனுடைய உற்பத்தி ஸ்தான தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா, எலும்புகளுக்குள்ள மென்மையாக இருக்கிற மஜ்ஜையில் இருக்குது, போன் மேரோ. அந்த போன் மேரோ வந்து பாதிக்கப்பட்டால் ஃபைப்ரோ மைலோசிஸ் என்று சொல்வார்கள். தெரியுதா? போன் மேரோ பாதிக்கப்பட்டால் செவிலங்களுடைய உற்பத்தி குறையும். ரெண்டாவது, ஏதாவது ஒரு காரணங்களால் ப்ளீடிங். ஒருவருக்கு மூல நோய் இருக்கும், அடிக்கடி ரத்தம் போயிட்டுருக்கும். ஒருவருக்கு வயிற்றுக்குள்ளே கேன்சர் இருக்கும், அதில் இருந்து கசிவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். ஒருவருக்கு நுரையீரல் புற்றுநோய் ஏற்பட்டு அவர் கைக்கிட்டு இருப்பார். இது ப்ளீடிங். இந்த ப்ளீடிங்க்கு ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு உடல் செவ்வணுக்களை தயார் பண்ணாவிட்டால் அப்பமும் இரத்த சோகை ஏற்படும். மூன்றாவது நிலை என்னன்னா, உடம்பில் போதுமான அளவிற்கு செவ்விலங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன, ஆனால் உடலே அதை அந்த செவ்விலங்களை அழித்து விடுகின்றது. அது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் என்று பொருள். ஏற்கனவே ஆட்டோ இம்யூன் டிசார்டர்களை பற்றி இதற்கு முந்திய பல கலந்துரையாடல்கள் நம்ம விளக்கியிருக்கோம். ஐயா, இந்த இரத்த சோகை வருவதற்கான சூழ்நிலைகள் பற்றியும் சொல்லுங்களேன். சூழ்நிலை என்னன்னா, ஒன்று வயது. பெரும்பாலும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த ஹீமோகுளோபின் லெவல் இந்த 15-17 இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது, பாரம்பரியம். என்னம்மா உங்களுக்கு 10 தான் இருக்குது ஹீமோகுளோபின் அப்படின்னு சொன்னால், சார் அது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அப்படித்தான் சார், அம்மாவுக்கு இருந்துச்சு, அக்காவுக்கும் அப்படித்தான் சார் இருக்குது, எனக்கு எப்போவுமே அப்படித்தான் சார் இருக்கும் அப்படிம்பாங்க. தெரியுதா? அது வந்து பாரம்பரியம். இது போக மரபணுக்களுடைய பாதிப்பு. பிறக்கும்போதே இரத்த சோகை பின்னால் உருவாகக்கூடிய ஒரு மரபணுக்களோடு ஜெனட்டிக் டிஸ்பொசிஷனோடு பிறக்கக்கூடிய நிலையும் உண்டு. இன்னும் மது அருந்துதல், புகைப்பிடித்தல், இவைகளும் காரணங்கள். இவை தவிர அலர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய நோய்கள், அலர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய நோய்கள் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திமட்டோசிஸ், புற்றுநோய், இன்னும் HIV இன்ஃபெக்ஷன், எய்ட்ஸ், இவைகளெல்லாம் கூட இரத்த சோகையை ஏற்படுத்தும். ஐயா, இந்த இரத்த சோகையை நோய் கணிப்பு எப்படி செய்யலாம்? நோய் கணிப்பு பெரும்பாலும் இரத்த சோகை
நோயாளி வரும்போதே அவரை மருத்துவர் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். இருந்தாலும் அதை வைத்துக்கிட்டு எந்த மருத்துவரும் வைத்தியம் செய்ய மாட்டாங்க. முதல்ல ரத்த பரிசோதனை செய்கிறோம். ரத்த பரிசோதனையில் எல்லாம் தெரியும். ஹீமோகுளோபின், வெள்ளை அணுக்களுடைய எவ்வளோ இருக்குது, தட்டை அணுக்கள் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் தெரியும். இந்த இஎஸ்ஆர் பார்ப்பாங்க. இஎஸ்ஆர் பார்த்தாங்கன்னா உடலில் எங்கேயாவது அழற்சி இருக்கிறதா என்பது தெரியும். இந்த பரிசோதனைகள்லாம் சரிப்பட்டு வரலைன்னு சொன்னால் ஹெமட்டாலஜிஸ்ட் அனுப்பிச்சிடணும். ஹெமட்டாலஜிஸ்ட் வந்து எலும்பை கிரில் பண்ணி உள்ளே இருக்கிற மஜ்ஜையை எடுத்து அதனுடைய நிலை என்ன என்று பார்த்து அதற்குரிய காரணங்களை கண்டறிவார்கள். ரொம்ப ஒருவேளை வயிற்றில் வந்து இரத்த கசிவு இருக்குமோ அப்படின்னு நினச்சா எண்டோஸ்கோப்பி போட வேண்டியிருக்கும். அதே மாதிரி மூலத்திலிருந்து ரத்தம் போகிறது மூலத்தினால் போகுதா அல்லது மூலத்தை பற்றிய புற்றுநோயால் போகிறதா என்று பார்ப்பதற்கு கொலனோஸ்கோப்பி போட வேண்டியது. இப்படியெல்லாம் பலவிதமாக பரிசோதனைகள் நடத்தி அதன் மூலமாக தான் இரத்த சோகை வருகின்றவர்களில் மதுமேக நோய் இருக்குதா, டயபெட்டஸ் இருக்கான்னு பார்க்கும். டயபெட்டஸும் பல நோயாளிகளில் ஒரு காரணமாக அமையும். அதுபோல் கிட்னி டிசார்டர், கிரானிக் கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவர்களுக்கும் கிட்னி வந்து எரித்ரோபாய்டின் என்ற ஒரு ரசாயனத்தை உற்பத்தி செய்கிறது. அந்த எரித்ரோபாய்டின் ஹீமோகுளோபின் அதிகப்படுவதற்கு உதவி செய்கிறது. ஆகவே கிட்னி பாதிப்பு ஏற்பட்டவர்களிலும் இரத்த சோகை ஏற்படலாம். அதே இவ்வளவு பரந்த ஆய்வு நடத்தணும். இரத்த சோகை இருக்குது, அனீமியா இருக்குது அப்படின்னு கைப்பக்குவமாக ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. பார்த்தா அது ஆபத்தில் முடியலாம். கைப்பக்குவம் பார்க்கலாம், ஏதோ 1 வாரம் பார்க்கலாம், 2 வாரம் பார்க்கலாம். நிலைமை ரொம்ப மோசமாகிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் மருத்துவரை அணுகிடணும். ஐயா, இந்த ரத்தத்துல வந்து ஹீமோகுளோபின் லெவல் வந்து குறைவா இருக்குன்னா ஒரு சிலர் வந்து சில உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துப்பாங்க. இது சாப்பிட்டா வந்து ரத்தத்துல சிவப்பணுக்கள் அதிகரிச்சிடும்னு சொல்லிட்டு உணவுப் பொருட்கள் வந்து பின்பற்றுவாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து பலன் கொடுக்கும்? இல்லை, அது பயன்படத்தான் செய்யுது, தெரியுதா? இப்போது இரும்பு சத்து இருந்தால்தான் செவில் அணுக்கள் வளர முடியும். அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட்டு, பீட்ரோல், இது போன்ற ஊட்டச்சத்துக்களும் இருந்தால் தான் வளர முடியும். ஆகவே நம்ம வந்து உணவு பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக இரத்த சோகை ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். இப்போ நம்ம இதில் ஒரு பெரிய இது என்னென்னா, இந்த தோசைக்கல், நம்ம பழைய தோசைக்கல் இருக்கே, அதில் வந்து தோசை சுடும்போது ஒவ்வொரு தோசையிலையும் 4 மில்லிகிராம் டைஜஸ்டட் அயர்ன் சேரும். இப்போ எண்ணெய் ஊட்டாத தோசை, அதுலேங்க அதுவும் ஒரு காரணம், தெரியுதா? அது மாதிரி இந்த பெரும்பாலும் இந்த வெஸ்டர்ன் டைப் ஆஃப் டயட்டில் தான் ரொம்ப ஆர்வம் இப்போ அதிகமாக இருக்குது. இந்த பழ வகைகள் சாப்பிடணும். நல்ல இருக்கிறவங்க, செவியில் பாதிப்பு இருக்கிறவங்க மாதுளம்பழச்சாறு, மாதுளம்பழ பரல்களை மிக்சியில் போட்டு அதோட ஒரு நெல்லிக்காயும் வெட்டி போடணும். கொட்டை நீக்கி நெல்லிக்காயும் ஒன்று போட்டு அரைச்சிட்டு அந்த சாறை வடிகட்டி அதில் 1 ஸ்பூன் தேன் சேர்த்து குடிக்கலாம். அப்படி தினசரி குடிச்சிட்டு வர்றதன் மூலமாக செவில் அணுக்களை உற்பத்தி செய்ய முடியும். நமக்கு இதுக்கு நம்முடைய முன்னோர்கள் வந்து ஏற்கனவே நல்ல துவையல்களெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. கொத்தமல்லி துவையல், புதினா துவையல், கறிவேப்பிலை துவையல், இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா அதே மாதிரி மதிய உணவில் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், சுண்டை வற்றல் வைக்கணும். தயிர் சாதத்துக்கு சுண்டை வற்றல் வச்சு சாப்பிட்டா நல்ல செரிமானத்தை ஏற்படும். நல்ல ஊட்டச்சத்துக்கள்லாம் உடம்பில் ஏற்றுக்கொள்ளும் மாதிரி செய்யும். இதெல்லாம் உணவு முறையில். ஏன்னா இப்போ நம்ம அடிக்கடி இங்கே கலந்துரையாடல் சொல்லியிருக்கிறோம். இப்போ வரக்கூடிய நோய்களுக்கெல்லாம் 3 காரணங்களாக முக்கியம். ஒன்று எராட்டிக் டயட், ஆரோக்கியமற்ற உணவு.
ரெண்டாவது உடற்பயிற்சியின்மை, மூன்றாவது அதிகமான மன அழுத்தம். தெரியுது? அதனால் உணவை சீராக்கிக்கிறது நல்லது. ஐயா, நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க இல்லையா, பெண்களுக்கு வந்து இந்த ரத்த சோகை அதிகமா ஏற்படும் அப்படின்னு. இப்ப பெண்கள் என்னென்ன விஷயத்துல வந்து கவனமா இருக்கணும்? இல்லை, பெண்களுக்கு வந்து இயற்கையிலேயே மந்த்லி ஒர்க்கை வந்து ப்ளீடிங் ஆகுது இல்லையா? அதனால அவங்களுடைய இரும்பு சத்து தேவை, ஊட்டச்சத்து தேவை அதிகம். அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு வந்து கருச்சிதைவு ஏற்படக்கூடிய ஆபத்து கூட உண்டு. அதனால் பெண்கள் வந்து அனீமியா வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா அனீமியா வர்றதுனால வேறு சில சிக்கல்களும் வரக்கூடும். இப்போ அனிமியா இருக்கு, ரத்த சோகை இருக்கிற நபர் வந்து முறையா சிகிச்சை எடுக்கல அப்படின்னா உடல்ல என்ன மாதிரியான பாதிப்புகள் அதை ஏற்படுத்தும் ஐயா? உடம்புல முதல்ல செயல்பட முடியாது, செயல்திறன் குறைஞ்சி போயிடும். ஏதோ ஒரு சின்ன கடின வேலைகளை சொல்ல மூசுன்னு இடைக்குன்னா அவர் யார் வேலைக்கு வச்சுக்கிடுவோம்? ஐயா போய் ஓய்வெடுங்கன்றுவாங்க. சரிதான். படபடப்பு, இருதயத்தினுடைய ஏன்னா ஆக்சிஜன் வந்து எடுத்து செல்லப்படணும்னா ஹீமோகுளோபின் நிறைய இருக்கணும். ஹீமோகுளோபின் குறைஞ்சு போச்சுன்னா அதை ஈடு செய்வதற்காக இதயம் வந்து வேகமாக துடிக்கும். அது அரித்தீமியான பேர். அந்த படபடப்பை நோயாளி உணர முடியும். அப்படி ரொம்ப நாள் அதை கவனிக்காமல் விட்டுட்டா இதயம் வந்து பெரிதாகிடும். கார்டியோ மெக்கலின்னு பேர். அந்த பெரிதாகக்கூடிய இதயம் வலிக்க ஆரம்பிக்கும். பெரிகார்டைட்டிஸ் வந்து வலிக்க ஆரம்பிக்கும். தெரியுதா? சமயத்தில் அதிகமாக கவனிக்காமல் விடப்பட்டதுனால மாரடைப்பு கூட நேரலாம். பெண்களுக்கு மிஸ்கேரியேஜ் ஏற்படும். கன்செப்ஷன் ஆகிறதும் டிலே ஆகும். கன்செப்ஷன் ஆகி அந்த குழந்தை நிற்காமல் கருச்சிதைவு ஏற்படக்கூடிய ஆபத்து உண்டு. ஐயா, இந்த ரத்த சோகை மட்டும் இல்லாம வேற என்னென்ன நோய்களுக்கு நீங்க சிகிச்சை தந்துட்டு இருக்கீங்க? அதாவது தீவிரமான இதய நோய்களை தவிர எல்லா நாட்பட்ட நோய்களையும் நாங்கள் பார்க்குறோம். முக்கியமாக ஆர்த்ரைட்டிஸ், கீழ்நோய் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஸ்கின் சம்பந்தப்பட்ட சோரியாசிஸ், கரப்பான், இது போன்ற படைகள், வெண்படை, இவையெல்லாம் பார்க்குறோம். நிறைய புற்றுநோயாளிகள் வர்றாங்க. புற்றுநோயாளிகள் வந்து நிறைய கீமோதெரப்பி எடுத்து அதில் வந்து போதுமான பலன் இல்லைன்னாலும் வருவாங்க. அல்லது கீமோதெரப்பி எங்களால் தாங்க முடியல, கதிர்வீச்சு மருத்துவத்தை தாங்க முடியல, அதுக்காக நாங்கள் உங்கள்கிட்ட வருகிறோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அவர்களையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஐயா, நீங்க வந்து உலோக மருந்துகளை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, உலோக மருந்துகளை அதிக அளவு பயன்படுத்தினா வந்து உடல்ல பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு அதை சொல்றாங்க இல்லையா? அது வந்து எந்த அளவுக்கு உண்மை? பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமேன்னு சொல்லுவாங்க. தெரியுதா? இந்த பொய்யை மருத்துவத்துறையில் உண்டான ஒரு சிலர் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தெரியுது? ஏன்னா வணிக நோக்கு தான் அது. நாம் இங்கேயே சொல்லியிருக்கிறோம், 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் நாங்கள் உலோக மருத்துவத்தை கொடுத்து அதை பதிவு செஞ்சுருக்கிறோம். யாரும் அதை மறுக்கக்கூடியவங்க வேணுனாலும் வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். யாரும் வரலையே. தெரியுதா? அதோடு என்னென்னா இந்த கூற்றே பொய்யானது. இவங்க எத்தனை நோயாளிகளை நம்ம மருந்துகளை கொடுத்து பார்த்தாங்க? கிடையாது. இப்போ நான் எது சொல்கிறேன்னா, கருணக்கிழங்கு இருக்குது, பெரிய பிடிக்கருன்னு, அதை நீங்கள் சமைக்காமல் சாப்பிட்டா என்ன ஆகும்? நாக்கு, தொண்டை எல்லாம் வீங்கி, மூச்சுக்குழல்லாம் வீங்கி, மூச்சு முட்டி சாக வேண்டியதுதான். ஆனால் அதே கிழங்கை வேக வைத்து தோலை உரித்து புளி, சீரகம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அது ஏற்கக்கூடிய உணவாயிருது. இது மாதிரி தான் உலோகங்கள். நாங்கள் பயன்படுத்துகிற உலோக மருந்துகளை இவர்கள் என்றைக்கும் பயன்படுத்தி பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி கருத்து சொல்லலாம்? இதெல்லாம் தொழில் ரீதியாக பரப்பி விடப்படக்கூடிய புரளிகள். தெரிஞ்சுதான்?
இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இதை கூட சொன்னாங்க, எம்ஜிஆர் தங்கப்பஸ்வம் சாப்பிட்டார் அதனால கிட்னி. அவருக்கு 73 வயசாச்சு, இறக்கும்போது 73 வயசு. ஏஜ் ரிலேட்டட் டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் ரொம்ப காமனாக உள்ளது, தெரியுதா? அவருக்கு ரொம்ப அவர் ஆக்டிவ் மேன், நல்லா சாப்பிட்டு நல்ல இப்போ உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யக்கூடிய ஆக்டிவ் மேன். அவர் அரசியலுக்கு வந்ததுனால அவர் தூங்க போகிறதுக்கே இரவு 12 மணி 1 மணி ஆயிடுச்சு. தேகப்பயிற்சி இதெல்லாம் விட்டு போயிடுச்சு. டயபெட்டிஸ் வந்துச்சு, ஹைப்பர் டென்ஷன் வந்துச்சு, டயபெட்டிக் ஹைப்பர்டென்சிவ் என்சோஃபிலோபதி. அவர் இறந்தது டயபெட்டிக் ஹைப்பர்டென்சிவ் என்சோஃபிலோபதி. இதை நூற்றுக்கணக்கான உரைகளில் நான் சொல்லியிருக்கிறேன், யாரும் மறுக்கலை. அவருக்கு மட்டும் தங்க பஸ்பத்தினால அந்த கிட்னி டேமேஜ் ஆகிருந்தால் அதை அந்த கிட்னியை கிராஸ் செக்ஷன் எடுத்து A4 சைஸ் படமாக போட்டு உலகம் பூரா பரப்பியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அவர் புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் இருந்து குணமாகி வந்த பிறகு தான் நவீன மருத்துவர்களுக்கும் மரபு வழி மருத்துவருக்கும் ஒரே சம்பளம் என்று தீர்மானித்தார். தங்க பஸ்பத்தினால தான் ஒரு கிட்னி டேமேஜ் ஆயிருந்துன்னு அங்கே மருத்துவர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா தங்க பஸ்பமே செய்யக்கூடாதுன்னு அவர் ஒரு ஆர்டரே போட்டிருப்பார், தெரியுதா? அது பொய்யான பிரச்சாரம். நேர் ஒருத்தங்க இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் சாந்தமணி. வணக்கங்கம்மா. அம்மா எங்க இருந்து பேசுறீங்க? நான் பவானிலிருந்து பேசுறேங்கம்மா. உங்களுடைய சந்தேகத்தை ஐயா கிட்ட தொடர்ந்து சொல்லுங்கம்மா. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா, எனக்கு 46 வயசு ஆகுதுங்க. எனக்கு ரத்த அளவு 6.5 தான் இருக்குதுங்க. சரிம்மா. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சா தூக்கமா வருது, எல்லாரும் தூக்கமாவே வருதுங்க. இப்போ வயசு என்னம்மா? 46ங்க. உங்களுக்கு மாத விலக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கா? மாதவிலக்கு இப்போ ஒரு 3 மாசமா தான் வரலையே, இது வரைக்கும் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருந்ததுங்க. அப்புறம் ESR அளவு 30/29 mmHg போட்டிருக்குங்க. இப்போ ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளவு இருக்குமா? 6.5 தாங்க ஐயா இருக்கு. அது ரொம்ப ஆபத்தான நிலைமா. இப்போ இருக்கிற நிலையை உண்மையில் ஒரு மருத்துவருங்க முறையில் நீங்கள் ஒரு தகுதியான மருத்துவர்கிட்ட போய் உங்களுக்கு பிளட்டு ஏற்றிக்கணும். இல்லைன்னு சொன்னால் இதயத்துக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும். தாமதிக்காமல் நீங்கள் அதை செய்யணும். முதல்ல உங்கள் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றணும். நாம் ஏற்கனவே இங்கே சொன்னேன், தினசரி ஒரு மாதுளம்பழத்தை மிக்சியில் போட்டு அதில் ஒரு 2 பெரிய நெல்லிக்காயை கொட்டையை நீக்கியதை போட்டு அடிக்கணும். அடித்து சாறு பிழிஞ்சு அதில் ஒரு தேக்கரண்டி தேன் சேர்த்து குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு தொடர்ந்து விலக்கு இரத்தப்போக்கு ஏற்படுத்திக்கிட்டுன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயம் ஒரு மகளிர் மருத்துவரை அணுகணும். நீங்கள் இந்த மாதிரி 6% சொல்லி சாதாரணமாக இருந்துக்கிட்டோம், எவ்வளவு களைப்போடு இருப்பீங்க. நீங்கள் நிச்சயம் நாளைக்கு ஒரு மருத்துவரை பார்க்கணும். எந்த ஊரில் இருக்கிறீங்க? பவானிங்க ஐயா. பவானின்னு அங்கேருந்து இங்கே வர்றது சிரமம். அங்கேயே நிறைய சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. நாளைக்கு உடனடியாக கவனிக்கணும், தாமதிக்க கூடாது. அழைத்தமைக்கு நன்றிமா. ஐயா, நீங்க ரத்தம் குறைவா இருந்தா ரத்தம் ஏத்திக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? மத்தவங்க கிட்ட இருந்து ரத்தம் ஏத்திக்கும் போது ஏதாச்சும் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? தகுதியான இரத்த வங்கிகள்லையோ மருத்துவமனையிலேயே அதை மேற்கொள்ளும் பொழுது முதல்ல பார்ப்பாங்க, அந்த டோனர்ஸுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, தொற்றுக்கள் இருக்கான்னு பார்த்து தான் எடுப்பாங்க. அதில் அஜாக்கிரதை ஏற்படுறதுனால ஏற்படலாம், தெரியுதா? அதனால் நமக்கு ஓசிக்கு இருக்குன்னு சொல்லி அவசரப்பட்டு போயிடக்கூடாது. அவங்க தகுதியானவர்களா, தகுதியான மருத்துவர்கள் அதை கண்காணிக்கிறார்களா என்பதெல்லாம் பார்த்தோம். கரெக்ட், உங்களுடைய கேள்வி நியாயமானது. ஏன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் பி பெரும்பாலும் பரவுவது இந்த டோனர்ஸ் மூலமாக. கரெக்ட். ஐயா, நேர் ஒருத்தங்க இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் ஜெயநாராயணன். வணக்கம் வணக்கம், பல்லாண்டு வாழ்க. சொல்லுங்க ஐயா, இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்க.
ஐயா தொலைக்காட்சி பார்த்து பேசாதீங்க ஐயா, தொலைபேசியில கவனம் செலுத்தி பேசுங்க. சரிங்க. உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க ஐயா. ஐயா, உயிர்நிலை துடிப்பு இல்லை. ஹலோ ஐயா, தெளிவா சொல்லுங்க. உயிர்நிலை துடிப்பு இல்லை. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. ஐயா, இந்த ரத்தத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோன்ற சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து உணவுப் பொருட்கள் மூலமாவும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா. உணவுப் பொருட்கள் சாப்பிடுறதன் மூலமா வந்து ரத்தத்தோடைய அளவு வந்து நம்ம அதிகரிக்கலாம்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப வெள்ளை அணுக்கள்னு இருக்குங்க இல்லையா? இப்ப வெள்ளை அணுக்கள்ல ஏதாச்சும் பிரச்சனைகள்னா அதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? வெள்ளை அணுக்கள் வந்து 4000க்கும் 10,000க்கும் இடையில இருக்கணும். 10,000க்கு அதிகப்படுதுன்னா உடலில் எங்கேயோ ஒரு இடத்துல அலர்ச்சி இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்குது, தொற்று இருக்குன்னு அர்த்தம். தெரியுதா? அதுக்கு லியூகோசைட்டோசிஸ்னு பேர். ஆனால் அதுவே பல ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக போகுதுன்னு சொன்னால் தட் இஸ் லுக்கீமியா, பிளட் கேன்சர். அதனால முதல்ல யார் ரத்த சோகைன்னு போனாலும் முதல்ல டாக்டர்கள் வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எடுத்துக்க சொல்லிடுறாங்க. எடுத்து அங்கேருந்து ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். இந்த ரத்த சோகைக்கு நீங்க சித்த மருத்துவத்துல என்ன மாதிரியான மருந்துகள் வந்து மக்களுக்கு தந்துட்டு இருக்கீங்க? அதாவது நான் சொன்ன ரத்த சோகை பலவிதமான ரத்த சோகைகள் இருக்கலாம். தெரியுதா? இரும்பு சத்து குறைவானன்னா அதுக்கு சில மருந்துகள் இருக்கு. அன்னபேதி செந்தூரம், மயக்காந்த செந்தூரம், கரிசாலை லேகியம், இவைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு ஒரு தகவல் தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. இதை எடுத்துக்கிட்டு மக்கள் வந்து அவர்களே நேரடியாக இதை முயலக்கூடாது. மருத்துவர்களும் கேட்டு தான் இதை அவர்கள் பயன்படுத்தும். அதே மாதிரி கரிசாலை கற்கர், கரிசாலை வந்து ஒரு நல்ல மூலிகை. கரிசாலை அதில் இரும்பு சத்து இருக்கு, ஈரலை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு. அது சேர்ந்த மருந்துகளை வழங்குகிறோம். ஏற்கனவே சொன்னேனே, உணவு பழக்க வழக்கங்களில் மக்களை நெறியாக வழிநடத்துகிறோம். ஏதாவது ஒரு கீரை தினசரி சேர்த்துக்கணும். அதில் முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. அடிக்கடி நெல்லிக்காய் சாறு சாப்பிட்டா அதில் உள்ள விட்டமின் சி வந்து இரும்பை உடலில் ஈர்த்து கொள்வதற்கு பயன்படும். பொதுவாக பெண்களுக்கு வந்து அனீமியா ஏற்படும். பெண்களுக்கு அனீமியா ஏற்படுறத பெரும்பாலும் அந்த அயன் மாத்திரைகளை கொண்டாந்து அவங்க சிலர் சாப்பிடுவாங்க, சிலர் கொமட்டுதுன்னு சொல்லி தூர போட்டுருவாங்க. அந்த மாதிரி நிலைகளில் நம்முடைய அன்னபேரி செந்தூரம் மருந்து மிகச்சிறப்பாக பயன்படுது. இதை வந்து யூனிசெஃபை ஒத்துக்கொண்டிருக்கிறது, யூனிசெஃபை அங்கீகரித்து. ஐயா, நேர் ஒருத்தங்க இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் தண்டபாணி. மற்றும் ஒரு நேர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? கள்ளக்குறிச்சி. மருத்துவர்கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்க. அதாவது என் மனைவிக்கு கால் வந்து இழுக்கிற மாதிரி இருக்கு, வலி இருக்கு, பின்னால பேக் பெயின் இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா இருக்கு. சரி, உங்களுடைய வயசு என்ன? வயசு 48. 48. உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்குதா? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் வந்து அமுக்குரா சூரணம்னு கேளுங்க கடையில். அமுக்குரா சூரணத்தை இரவில் அரை தேக்கரண்டி பாலில் போட்டு குடிச்சிட்டு வாங்க. இந்த காலில் வலியெல்லாம் இருக்குங்க பற்றி சொல்கிறீங்கள, ஆமாம், அந்த வலி இருக்க இடங்களில் விஷமுஷ்டி தைலத்தையும் கற்பூராய் தைலத்தையும் கலந்து வச்சுக்கிட்டு நோவு இருக்க இடமெல்லாம் பூசுங்க. பூசி அரை மணி நேரம் கழித்து வெந்நீர் குளிங்க, அதாவது வெந்நீர் ஊற்றுங்க. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. ஐயா, மற்றும் ஒரு நேர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம், சிவசாமிங்கம்மா, கோயம்புத்தூர். மருத்துவர்கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா,
இடது கால் வலிங்கய்யா. இடது கால் வலிக்குதா? வலிக்குங்க, டயர்டாவே இருக்கு. சரி, எவ்வளவு நாளாக வலிக்குது? இடது கால் இருக்கிறது 1 வருஷமா இருக்குது. நான் சித்தாவுல மருந்து வச்சுட்டு இருக்கேங்க. சரி, உங்களால் எவ்வளவு நேரம் நின்று கொண்டிருக்க முடியும்? ரொம்ப நேரம் நிக்க முடிய மாட்டேங்குது. உட்காந்துக்கலாமானே தோணுதுங்கய்யா. சரி, இது எத்தனை ஆண்டுகளாக இருக்கு? 2 வருஷமா 2 வருஷமா இருக்குங்க. சரி, மருத்துவர்கள்ட்ட போனீங்களே, அவங்க என்ன சொன்னாங்க? இங்கிலீஷ் மெடிசன் போலீங்க, சித்தார்த் போனுங்க. நரம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு, ம். வெரிகோஸா இருக்குது அப்படின்னு மருந்து கொடுக்காங்க, சாப்பிட்டு இருக்கிறேன். எந்த ஊரில் இருக்கிறத சொன்னீங்க? எந்த ஊரில் இருக்கிறத சொல்கிறீங்க? கோயம்புத்தூருங்கய்யா, பேரூர். ம். கோயம்புத்தூரில் நிறைய சித்த மருத்துவர்கள் இருக்காங்கம்மா. சரிங்க. உங்களுக்கு ஸ்பைன் வீக்காக இருக்குது, ஸ்பைனில் பாதிப்பு இருக்குது. அதனால தான் உங்களால் நிற்க முடியல, ரொம்ப நேரம் நிற்க முடியல. நீங்கள் கொஞ்சம் விரிவான பரிசோதனைகள் நடத்தணும். எம்ஆர்ஐ, ஸ்பைன் போன்ற பரிசோதனைகள் நடத்தினா தான் உங்களுக்கு மருத்துவம் அளிக்க முடியும். நீங்கள் அங்கேயே தகுதியான மருத்துவர்கள் இருக்காங்க பாருங்கள். இல்லைன்னு சொன்னால் ஒரு முறை சென்னைக்கு வந்து என்னையை பார்த்துட்டு போங்க. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் ஸ்ரீதேவி. சொல்லுங்க மேடம். அம்மா எங்க இருந்து பேசுறீங்க? வடமதுரைங்க மேடம். மருத்துவர்கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சார், அடிவயிறு குத்திக்கிட்டே இருக்குங்க சார். வயிறும் வீங்கிட்டே இருக்குங்க சார். அடிவயிறு குத்துற மாதிரி இருக்குங்களா ஐயா? சரி, வயிறு வீங்கிட்டு இருக்குங்க சார். வீங்கி இருக்குதா? ஆமாங்க சார். உங்கள் வயசு என்ன? 23ங்க சார். 23. உங்களுக்கு மாத விளக்கு ஒழுங்காக வருதா? அதெல்லாம் கரெக்டா வேற வெள்ளைப்போக்கு இருக்கா? இல்லைங்க சார். அப்போ இந்த வலி எத்தனை மாதமாக இருக்கு? ஒரு 4 மாசமா சார். 4 மாதம் மருத்துவர்களை பார்க்கலையா? டேப்லெட் போட்டுருக்கேங்க சார். இருக்கேன், டேப்லெட் அதிகமாக சாப்பிட்டாங்க வலி வச்சு இந்த வயிறுல வீக். இல்லை, உங்களுக்கு வலி மட்டும் இல்லை, வயிற்றில் வீக்கமும் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதனால கொஞ்சம் விரிவான பரிசோதனைகள் நடத்தினா தான் உங்களுடைய நோயை கணிக்க முடியும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? வடமதுரைங்க சார். வடமதுரை. வடமதுரைன்னா தஞ்சை மாவட்டமா? தஞ்சை மாவட்டமாமா? திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டமா? ஏம்மா, நீங்கள் அவசியம் மருத்துவரை பார்க்கணும். திண்டுக்கல்லையே நிறைய டாக்டர் மருத்துவர்கள் இருக்காங்கம்மா. டாக்டர் சதீஷ்குமாரை பாருங்கள், ரொம்ப மூத்த சித்த மருத்துவர். உங்கள் டெலிஃபோன் டைரக்டரியில் பாருங்கள், டாக்டர் சதீஷ்குமார்னு இருப்பார். அவரை போய் பாருங்கம்மா, அவர் உங்களுக்கு சரியான வழிகாட்டல் தருவார். இந்த மாதிரி நோய்களுக்கு வந்து நாங்கள் இதில் மருந்து சொல்ல முடியாது, உங்களை பரிசோதித்து பார்த்து தான் சொல்லணும். அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் திருமால் தேவி. அம்மா எங்கிருந்து பேசுறீங்க? நான் நாகர்கோயில இருந்து. மருத்துவர்கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்கம்மா. இந்த எனக்கு வந்து கடப்பானு வந்து குணமாயிருக்கு. சரி. ஆனா எனக்கு வந்து இந்த தழும்பு இன்னும் போகல. அந்த தழும்பெல்லாம் இருக்கா? ஆமா. சரி, இப்போ வேற ஏதாவது மருந்து மேலே போடுறீங்களா? ஆமா, நான் கவர்மெண்ட் சித்தா ஆஸ்பத்திரியில இருந்து இந்த இது எண்ணெய் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம போட்டுக்கிட்டே இருந்தால் படிப்படியாக சரியாயிடுமேம்மா. படிப்படியாக சரியாயிடுமே. ஆமா. வேற ஒன்றும் சிரமப்பட வேண்டாம். நீங்கள் அந்த சித்த அரசு மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய சித்த மருத்துவ மருந்துகளையே தொடர்ந்து போட்டுக்கிட்டு வாங்க, சரியா போயிடும். நேர் ஒருத்தங்க இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் தையல் நாயகி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. மருத்துவர்கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்கம்மா. ஓகே. ஹலோ ஐயா. சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரருக்கு வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லைங்க. ஆ ஒரு மாதிரி அவராவே பேசிக்கிறாரு. ஆ நம்ம சொல்றத காதுல வாங்குறதில்ல. நம்ம சொல்றத காதுல வாங்க மாட்டேங்கிறாரு. சரி.
அவர் பாட்டுக்கு பேசிக்கிறாரு. அவர் நம்ம சொல்றதே ஒண்ணு, அவர் பேசுறதே ஒண்ணு. சரி. அதனால வீட்டுல வந்து அடிக்கடி சண்டை ஆகிட்டே இருக்குங்க ரெண்டு பேர்த்துக்கும். ரொம்ப ஒற்றுமை இல்ல. சரி, வேற குடிக்கிற பழக்கம் இல்லையே உங்க வீட்டுக்காரருக்கு? இல்லங்க, அதெல்லாம் எல்லாம் விட்டுட்டாரு. குடிக்கிற பழக்கம், பீடி, சிகரெட் எதுவுமே இல்லைங்க. சரி, அவருடைய வயது என்ன? வயசு வந்து 54 வரும். 54. நீங்க பெங்களூர்ல தானே இருக்கிறீங்க? ஆமாங்க, பெங்களூர்ல தாங்க இருக்கிறோம். பெங்களூர்ல இந்தியாவிலேயே பெரிய நரம்பு மருத்துவமனை ஒன்று இருக்கு. சொல்லுங்க, எங்க இருக்குங்க? அங்க அவர்களை கூட்ட காட்டணும். ஏன்னா மூளையில் ஏற்படக்கூடிய சில மாறுதல்கள் கூட இந்த மாதிரி பண்புகளில் மாற்றங்களை கொண்டு வரும். அதனால நான் உங்களுக்கு இதில் மருந்து சொல்ல முடியாது. நீங்கள் மருத்துவர்களை கலந்து ஆலோசிக்கணும். அல்லது பிரெயின் எம்ஆர்ஐ எடுத்துட்டு என்னை வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க. உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ரம்ஜான், மதுரை. மருத்துவர்கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்கம்மா. அம்மா, உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. எனக்கு ரொம்ப நாளா தலைவலி இருக்கு சார், ரொம்ப வருஷமா. சரி, அதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்க சார். தலைவலி எத்தனை வருஷமா இருக்கு? அது ஒரு 4-5 வருஷமா இருக்கு சார். நீங்க குளிச்சீங்கன்னா, தலைக்கு குளிச்சீங்கன்னா மண்டை இடிக்கா? ஆமா சார், அப்படியே இருக்கு. வெயில்ல போனா சேர மாட்டேங்குது, கூலிங் ஐட்டம் கொடுத்தா சேர மாட்டேங்குது. சரி, ஏதாவது இஎன்டி டாக்டரை பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்து மெடிசன்லாம் எடுப்பேன், ஆனாலுமே கேட்க மாட்டேங்குது சார். அந்த டாப்லெட் போடுறப்ப மட்டும்தான் கேட்குது. இது வரைக்கும் சித்த மருத்துவம் ஏதாவது பார்த்தீங்களாமா? இல்ல சார், இன்னும் பார்க்கல சார். பார்க்கல மேம். அங்கே வந்து மதுரையில் நல்ல சித்த மருத்துவர்கள்லாம் இருக்காங்க. நம்ம ரயில்வே நிலையம் இருக்கலாமா? ஆமா சார். அதுக்கு பக்கத்தில் தாரணி மருத்துவமனைன்னு இருக்கு. சரி சார். டாக்டர் ராஜகுமார் ரொம்ப மூத்த சித்த மருத்துவர், அவரை பார்க்கலாம். சரி சார். விநாயக நகரில் டாக்டர் சுப்பிரமணியம் இருக்கிறாரு. சரி சார். அவர் ஒரு நல்ல மூத்த மருத்துவர், அவரை பார்க்கலாம். அல்லது கோகிலா மருத்துவமனைன்னு இருக்கு, தெரியுமில்லாமா மதுரையில்? தெரியலையே சார். கோகில சித்திர மருத்துவ டைரக்டரியை பாருங்க, தெரியும். சரி சார். வெப்சைட்டை பாருங்க. கோகிலா மருத்துவமனை டாக்டர் ஜெயா வெங்கடேஷ் இருக்காரு, அவர்கிட்ட கொண்டே காட்டலாம். இது வந்து சித்த மருத்துவத்தில் நல்லா குணப்படுத்தக்கூடிய நோய் தாம்மா. அதனால் நீங்கள் இந்த 3 பேரில் யாரையாவது பாருங்க. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் கனகேஸ்வரி. வணக்கம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? அம்மா, தொலைக்காட்சி பார்த்து பேசாதீங்கம்மா. புளியப்பட்டி இருந்து பேசுறேங்க. தொலைபேசியில கவனம் செலுத்தி பேசுங்கம்மா. உங்களுடைய சந்தேகத்தை மருத்துவர்கிட்ட தொடர்ந்து சொல்லுங்க. புளியப்பட்டி இருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்க. எனக்கு காலையில இருந்து சின்ன தலை சுத்துற மாதிரி கிருகிருன்னு வருதுங்க ஐயா. சரி, அதுதான் என்ன, காலையில எழுந்துச்சு 2 லைட்டர் 2 சக்கரை ஊத்து தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் இருக்கணும் ஐயா. என்னன்னு தெரியலங்க ஐயா. சரி, என்ன மருத்துவரையாவது பார்த்தீங்களா? டேட்டு நின்றுச்சுங்க ஐயா, 1 வருஷம் ஆச்சுங்க. அப்புறம் சரி, அது ஆபரேஷன் பண்ணதுனால ஏதோ பிரச்சனையா இருக்கு, என்னமோ பார்க்கலான்னு வேண்டாம், நல்லா இருக்குன்னுட்டாருங்க வீட்டுல. அப்புறம் வந்து என்னன்னு தெரியலங்க, டேட் நின்னதுல இருந்து இந்த 6 மாசம் அப்படித்தான் பண்ணுதுங்க ஐயா. சரி, வேற எந்த பாதிப்பாவது உங்களுக்கு இருக்குதா? வேற எதுவும் இல்லைங்க, அந்த கிருகிர் பொண்ணு தான் காலையில இருந்து சொன்னீங்க. இல்லை பிடரியில் வலி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க ஐயா. பிடரியில் வலி இல்லை? இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. இப்போ கிருகிருப்புன்னு சொல்லும்போது என்ன அதுக்கு அடிப்படை காரணம்ங்கிறது நீங்கள் மருத்துவரை பார்த்தா தான் தெரியும். தெரிஞ்சுதா? இல்லைன்னு சொன்னால் தற்காலிகமாக ஒரு மருத்துவம் சொல்கிறேன். பிள்ளையாருக்கு போடுற அருகம்புல் இருக்குல்ல, அந்த அருகம்புல் ஒரு கைப்பிடி எடுத்து கழுவிட்டு 1-2 அரிஞ்சு வானிலையில் போடணும். போட்டு 10 மிளகை போடணும். 1.5 டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து 1 டம்ளரை வற்ற வச்சிடணும். காலையில் குடிச்சிட்டு வாங்க. 1 வாரம் குடிச்சு பாருங்க. குணமாக அதில் ஒரு நலம் இருக்குன்னு சொன்னால் தொடர்ந்து குடிங்க. இல்லைன்னு சொன்னால் மருத்துவரை பாருங்க.
அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் சாந்தி. வணக்கம் மேடம். எங்க இருந்து? மயிலாடுதுறையில இருந்து பேசுறோங்க. மருத்துவர் கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. எனக்கு மூட்டு ஜாயிண்ட் வலிக்குது சார். சரி. சுகர் வந்து 180 இருந்துச்சு, இப்ப 110க்கு வந்திருக்கு. சரி. காலைல ஏன் சொன்னா கால் கையெல்லாம் கீழே வைக்க முடியல, ஒரு நேரம் ஆவா சரியாகுது சார். நீங்க எத்தனை வருஷமா உங்களுக்கு நீரிழிவு இருக்கு? இப்பதான் சார் ஒரு 3 மாசத்துக்கு. 3 மாசத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னால பல மாதங்களாக உங்களுக்கு அந்த களைப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும், நீங்க கவனிக்கல. ஆமாங்க, களைப்பு இருந்துச்சு, நான் கவனிக்கலைங்க. இப்போ உங்க கால் வலிக்கிறது வந்து டயபெட்டிக் நியூரோபதின்னு பேர். டயபெட்டிக்னால வந்த ஒரு நரம்பு தளர்ச்சி. நீங்க நல்ல விதமாக உங்களுடைய உணவை அமைச்சுக்கிடணும். இப்போ வந்து டயபெட்டிக் உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்குது. இதே நிலையில் வச்சுருந்தீங்கன்னா இது சரியாக போயிடும். அந்த காலில் வலி இருக்கிற இடத்துல எழுதிக்கோங்க, காயத்திருமேனி தைலம், கற்பூராதி தைலம் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நைட்டில் தூங்க போகும்போது அந்த கால் வலி இருக்கிற இடமெல்லாம் பூசிடுங்க. விடிய காலம் வெந்நீர் ஊற்றுங்க, பொறுக்கிற சூட்டில் வெந்நீர் ஊற்றுங்க, சரியாக போயிடும். நீங்கள் டயபெட்டிக்கை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணலைன்னா இந்த வலி அதிகமாகிடும், நடக்க முடியாத அளவுக்கு ஆகிடும். அதனால நீங்கள் கவனமாக இருக்கும். அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் ரேணுகா. ஹலோ, சொல்லுங்க. அம்மா எங்க இருந்து பேசுறீங்க? வேலூர்ல இருந்து பேசுறோமா. அம்மா உங்களுடைய சந்தேகத்தை மருத்துவர் கிட்ட தொடர்ந்து சொல்லுங்கம்மா. ஐயா சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. எங்க பொண்ணுக்கு 22 வயசு ஆகுது. சரி. அவளுக்கு ஏதாவது சாப்பிட்டு 3 நாள் உள்ள போனா ஒரே வலின்னு அழுதுன்னு இருந்தா. அது நாங்க போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து 2 டைமா மாத்திரை வாங்கி கொடுத்தோங்க. சரி. அந்த நோய் வந்து கொஞ்சம் சரியாயிடுச்சு. இப்ப வந்து வயிறு வந்து தானாவே அப்படியே காலையிலனா கொஞ்சம் கம்மியா இது இருக்கு, அப்புறம் ஊதிக்கிட்டு சாயங்காலம் ஆகுன்றா. காலையில சாதாரணமா இருக்கு. சாப்பிட்டா வலிக்குங்கிறாங்களா? சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு வலின்றா. முதல்ல நிறைய வலிச்சு முழுங்கும் போதே அந்த வலி அதிகமா இருந்துச்சுன்னு அழுதா. அதுக்கு நாங்க போய் ஹாஸ்பிட்டல் போய் மாத்திரை வாங்கி கொடுத்தோம் 2 டைம். சரி. அது சரி ஆயிடுச்சு. சரி. இப்ப வந்து காலையில நல்லா இருக்கு வயிறு, சாயங்காலம் ஆவா அப்படியே ஊதிக்குது, அப்படியே உபிக்குதுன்றா. சரி. மாத விளக்கெல்லாம் ஒழுங்கா ஏற்படுதா? அதெல்லாம் மாசம் மாசம் ஆயிடுது. சரி. இப்ப என்ன செய்யுங்க, கடையில குன்ம குடோரி மெழுகுன்னு கேட்டு வாங்குங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கு மேல ஒரு சுண்டைக்கு அளவு உட்கொள்ள சொல்லுங்க. எப்பவுமே சாப்பாட்டுக்கு பிறகு வெந்நி குடிச்சு பழகுங்க. பார்க்கலாம். அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் கலா. கலா இணைப்புல தான் இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்து 10 மாசம் ஆகுதுங்க மேடம் எனக்கு. சரி. ஆனா எடுத்ததுல இருந்து எனக்கு இடுப்பு கை கால் எல்லாம் குடைச்சலா இருக்குங்கய்யா. சரி. நைட்ல தூக்கம் இல்ல, ஆனா எப்பவுமே இந்த வேறு பிடிச்ச மாதிரியே தலையில இருந்து தண்ணி கொட்டிட்டே இருக்கு உடம்பு ஃபுல்லா. சரிம்மா. இப்போ உங்க கருப்பை எதுக்காக எடுத்தாங்க? கட்டி இருந்ததுங்கய்யா, சாதா கட்டி தான். ஃபைப்ராய்டு இருந்துச்சா? இல்லங்கய்யா, எதுவுமே இல்ல. சரிம்மா. இப்போ உங்க கர்ப்பப்பை எடுக்கும்போது சினைப்பையும் எடுத்துட்டாங்களா, ஓவரியும்? இல்லங்கய்யா, இல்ல வெறிய கர்ப்பப்பை மட்டும் தான் எடுத்தாங்க. எடுக்கல. எந்த ஊர்ல இருக்கிறீங்க? நான் இங்க அம்ஜகரங்கய்யா. அம்மஞ்சிக்கரையா? ஆமா. அம்மஞ்சிக்கரைக்கும் அரும்பாக்கத்துக்கும் ரொம்ப தொலைவு இல்லை, நீங்க வந்து பார்த்துட்டு போகலாமேம்மா. நான் இங்க யுனானில லேகியம் சாப்பிட்டுட்டு இருக்கேங்கய்யா நானு. அது அப்ப அது பயன் தருதுன்னு அதையே தொடரலாமே. எனக்கு ரொம்ப வேர்க்குதுங்கய்யா, துணியே நனைஞ்சிடுது. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து நேரடியா பார்த்துட்டு போங்க. இது வந்து சமாளிக்கக்கூடிய நோய் தான், நம்ம பார்த்துக்கிடுவோம். சரிங்கய்யா. அழைத்தமைக்கு நன்றிமா. ஐயா, இப்ப நவீன காலத்துல பாத்தீங்கன்னா வந்து புற்றுநோய் வந்து அதிக அளவுல மக்களுக்கு வந்து பரவிட்டே இருக்குங்க இல்லையா? அதுக்கு வந்து நிரந்தரமா குணப்படுத்த முடியுங்களா?
இப்போ புற்றுநோய் வந்து சமீப காலத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து பரவிட்டு வருதுங்க ஐயா. அதுக்கு நிரந்தர தீர்வு அளிக்க முடியுங்களா? அதாவது புற்றுநோய்க்கு தீர்வளிக்க முடியும், அதில் வந்து ஆனால் குணப்படுத்த பற்றி உறுதிமொழி அளிக்க முடியாது. இது ஒரு கபடமான நோய், தெரியுதா? உறுதிமொழி அளிக்க முடியாது. மேலும் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு முழுமையான வழி ஒன்றுமே இல்லை. 100 விழுக்காடு தடுத்துடலாம் அப்படின்னு இல்லை. ஆனால் சிலவற்றை பின்பற்றினால் பெருமளவுக்கு தடுக்க முடியும். அதில் முதல்ல வந்து உணவு பழக்க வழக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, பிரியாணி கடைகள் எவ்வளவு போட்டி போட்டுக்கிட்டு வருதுன்னு சொல்லி, என்னென்ன அதில் மணப்பொருள்கள், வண்ணங்கள் இதெல்லாம் கலந்து இது. அது மட்டும் இல்லை, நைட்டு 9 மணிக்கு மேலே தான் பிரியாணி கடைகள்லாம் ரொம்ப விறுவிறுப்பாகுது. அப்போது இரவில் அவ்வளவு ஹெவி மீல்ஸை எடுக்கிறது எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும், அது மக்கள் புரியணும். இப்போ நம்முடைய மரபு வழி உணவு வந்து ரொம்ப அறிவியல் பூர்வமானது. அந்த உணவை மீறி நாம் வந்து இப்போது வெஸ்டர்ன் ஸ்டைல் ஃபுட் ஐட்டம்ஸில் ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்கோம். அது பெரிய ஆபத்து. 2வது, உடல் உழைப்பு ரொம்ப முக்கியம். சாப்பிடுவது, உறங்குவது, மக்கள் தொகையை பெருக்குவது, இதோடு நின்றுவிட்டால் கேன்சர் வரத்தான் செய்யும், தெரியுதா? உடல் உழைப்பு தேவை, உடற்பயிற்சி தேவை. அதே போல் மன அழுத்தம். மன அழுத்தம் தான் இன்றைக்கு பெரிய நோய்கள். அவன் அப்படி சம்பாதிச்சிட்டான், இவன் இப்படி சம்பாதிச்சிட்டான், அவள் இவ்வளோ சங்கிலி போட்டிருக்கா, என் புருஷன் என்னையை கவனிக்கவே மாட்டேங்காரு, இப்படி ஒரு மன நிறைவு இல்லாத ஒரு வாழ்க்கையாக போயிடுச்சு. நாம் நம்முடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் என்னையா, அதெல்லாம் சரியாக போயிடுயா அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் போயிடுச்சு. இப்போ எல்லாம் சுதந்திரவாதிகளாக மாறிட்டோம். அதனால் நம்முடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் குறைவு. இதெல்லாம் நம்முடைய நோய்க்கு ஒரு காரணம். ஐயா, உங்களுடைய மருத்துவமனை எங்க இருக்கு? ஐயா, மருத்துவமனை உங்களோடது எங்க இருக்கு? எப்படி தொடர்பு கொள்ளலாம்? எங்கள் மருத்துவமனை அரும்பாக்கத்தில் இருக்குது. அங்கே தொடர்பு கொள்வதற்கு நம்ம திரையில் கைபேசி எண் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கைபேசி எண்ணை தொடர்பு கொண்டால் மருத்துவமனைக்கு வரலாம். இப்போ புற்றுநோயாளிகள் இருக்காங்களே ஐயா, அவங்களாம் வந்து சித்த மருத்துவத்தை அணுகி வராங்களா? வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னா, அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறேன். ஒருவர் புதுச்சேரியிலேருந்து வந்தார். அவருக்கு ஆனோரெக்டல் கேன்சர், ரெக்டத்தில் கேன்சர். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் போய் அறுவை மருத்துவம் பார்த்துட்டு வந்துடுங்க, உங்களுக்கு அதுக்கு பிறகு கீமோவுக்கு நிகரான மருந்தை நாங்கள் கொடுக்குறோம், அது பாதுகாப்பான அணுகுமுறை அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னது சொல்கிறேன். அவர் சொன்னதை நாங்கள் பதிவு செய்து வச்சுருக்கோம், கையெழுத்து வாங்கி வச்சுருக்கோம். ஐயா, எங்கள் குடும்பத்தில் ஏற்கனவே 2 பேருக்கு இந்த ரெக்டல் கேன்சர் வந்திருக்கு. அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கீமோவுக்கு பிறகும் கதிர்வீச்சு மருத்துவத்துக்கு பிறகும் அவர்கள் பட்ட பக்க விளைவுகள், இன்னல்கள் எங்களுக்கு தெரியும். அதனால் நான் போகிறதா இல்லை, நீங்கள் மருத்துவம் பண்ணுங்க, எவ்வளவு நாள் இருக்கிறோன்னு இருந்துட்டு போகிறேன். தெரியுதா? இது ஒருவருடைய ஸ்டேட்மெண்ட்டு. இது மாதிரி பல இது வருது. எனக்கு 19 கீமோ கொடுத்துருக்குறாங்க, எனக்கு நுரையீரல் புற்றுநோய் அப்படியே இருக்கிறது, சுருங்கவில்லை என்று சொல்லி வந்திருக்காங்க. தெரியுதா? அவங்களுக்கு நம்ம மருத்துவம் செய்கிறோம். இந்த புற்றுநோய் வந்து விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அது நோய் மாதிரி தெரியல, பேய் மாதிரி தெரியுது. ஏன்னா 24 மணி நேரமும் உலக அளவில் விஞ்ஞானிகள் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க, நல்ல மருந்துகளை கண்டுபிடிச்சிருன்னு. இன்னும் அதனுடைய எல்லையை தொட முடியலை. தெரியுதா? இப்போது மற்ற நோய்களையெல்லாம் எவ்வளோ கட்டுப்படுத்திட்டாங்க. தெரியுதா? இப்போ மீசில்ஸ் இல்லை,
ஸ்மால் பாக்ஸ் இல்லை, காலரா இல்லை. இந்த நோய் பக்கத்தில் நெருங்க முடியாதபடி இருக்கு. இரவும் பகலும் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி ஆய்வுகள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட உருப்படியான ஒரு பக்க விளைவுகள் இல்லாத மருந்துகள் குறைவு என்று சொல்வதற்கு இல்லை. அதனால் நாம் மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறது தான் நம்ம அடிக்கடி புற்றுநோயை பற்றி பேசுகிறோம். சித்தாலயாவுக்கு வாங்க, நான் பார்க்கலன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்கிறது மக்களுக்கு தெரியணும். வேடிக்கையாக இருந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். ஐயா, இந்த ரத்தத்துல தட்டணுக்கள் இருக்குங்க இல்லையா, அந்த தட்டணுக்கள் அதிகரிக்கவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் உடல்ல ஏற்படுத்தும்? அதில் பற்றிலாம் நம்முடைய தாத்தா திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய அறிஞர்னு பாருங்கள். மிகினும் குறையினும் நோய் செய்யும். உடம்பில் எதுனாலும் மிகினும் குறையும் நோய் செய்யும். உயிர் சக்தி ஏ இருக்கா, அது மிகினும் குறையும் நோய் செய்யும். உயிர் சக்தி டி மிகுந்தும் குறையும் நோய் செய்யும். அதே மாதிரி இந்த தட்டை அணுக்கள் இயல்பான நிலையில் இருந்தால் ரத்தம் சீராக ஓடிக்கொண்டிருக்கும். ஏதாவது ஒரு காயம் பட்டுச்சுன்னா உடனே அந்த இடத்துல ரத்தம் உறைந்து புண்ணு ஆறிவிடும். ஆனால் இந்த தட்டை அணுக்களே அதிகமானால் அதற்கு த்ராம்போசைட்டோசிஸ்னு பேர். இருதயத்திலேயோ மூளையிலேயோ மெல்லிய நாடிகளில் கட்டிகள் ஏற்பட்டு அதனால் மரணம் சம்பவிக்கலாம். அதே மாதிரி தட்டை அணுக்கள் குறைந்து விட்டால், பிளேட்லெட்ஸ் குறைந்து விட்டால் அதற்கு பேர் த்ராம்போசைட்டோபீனியான்னு பேர். எதிர்பாராமல் மூக்கிலேருந்து ரத்தம் கொட்டும். பெண்களுக்கு ப்ளீடிங் அதிகமாயிரும். வயிற்றில் தெரியாத மாதிரி உள்ளே இருக்கிற புண்கள் ரொம்ப கசிவு ஏற்பட்டு அதன் மூலமாக மரணம் சம்பவிக்கும். அதற்கு பேர் த்ராம்போசைட்டோபீனியா. இதுலேயே இடியோபதிக் த்ராம்போசைட்டோபீனியா என்னென்னு காரணம் கண்டுபிடிக்க முடியாத. இந்த த்ராம்போசைட்டோபீனியாவுக்கு தங்கப்பற்பம் தான் சிறந்த மருந்து. அதுக்காக மருத்துவர்களை அணுகாமல் அவர்களே வாங்கி சாப்பிடக்கூடாது, தெரியுதா? தங்கப்பற்பம் சிறந்த. தங்கப்பற்பம் த்ராம்போசைட்டோபீனியாவை குணப்படுத்துவதில் சிறந்த மருந்தாக அமையும் என்பது என்னுடைய கண்டுபிடிப்பு. த்ராம்போசைட்டோபீனியாவுக்கு இது சிறந்த மருந்து. ஐயா, ரத்த சோகை நோய்கள் குறித்து சிறப்பாக தெளிவாக விளக்கம் அளித்ததற்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. இத்துடன் மருத்துவ நேர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தியா. நன்றி, வணக்கம்.